அவ ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்தவ, அதிகம் படிக்காதவ. அவளை போய் இப்படி வைஃப்னு சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி உங்க அம்மா எல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க ரேஞ்சுக்கு அவ ஈக்குவல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன விஜி? சாரிண்ணா, நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் கேட்டப்போ நீங்க எதுவுமே சொல்லலையே. மத்தவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நந்தினி உங்க பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கானா? நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்கன்னா அப்ப எல்லாரும் இவளை யாருன்னு நினைப்பாங்க? மத்தவங்களை விடுங்கண்ணா, முதல்ல உங்க மனசுல அவ என்னவா இருக்கா? இவளை நீங்க என்னவா நான் நினைச்சு வச்சிருக்கீங்க? இவ உங்க வைஃப்ங்கிற எண்ணம் உங்க மனசுல கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? எதுக்காக நான் கேக்குறேன்னா, இது நாள் வரைக்கும் நந்தினியை பத்தி பேசும்போது உரிமையா அவளை உங்களோட வைஃப்னு சொல்லிக்கிட்டதே இல்ல. யாருக்கோ எங்கேயோ நடக்கிற மாதிரி தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நின்னு சரி பண்ணிடுறீங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அத நீங்க எல்லாருக்கும் தானே பண்றீங்க. இவ உங்களுக்கு எந்த விதத்துல ஸ்பெஷல்? தினமும் உங்க கூட உங்க ரூம்ல தான் இருக்கா, உங்க கூட தான் தூங்கி எழுந்துக்கிறா, உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யறா. இவ்ளோ செய்யற அவளுக்கு நீங்க திருப்பி என்ன நான் செஞ்சிருக்கீங்க? கொஞ்சமாச்சும் இவ என் பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்தையாவது நீங்க அவளுக்கு கொடுத்திருக்கீங்களா? இதே நீங்க யோசிக்கவே இல்ல. இதனால அவ மனசு எவ்வளவு பாடுபடும்னு என்னைக்காச்சும் கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அக்கா, அதெல்லாம் நீ வாய மூடு. ஒண்ணு உனக்காக நீ பேசிக்கணும், இல்ல நான் பேசிட்டு இருக்கேன்னா அமைதியா இருக்கணும். இவ ஒவ்வொரு வாட்டியும் நான் ஊருக்கு போறேன், என் தங்கச்சிங்க கூட இருக்க போறேன்னு சொல்றப்பெல்லாம் நான் இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பேன்.